சுகஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுவதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அங்கே ஜாகிரதையாக. பெரும்பாலும் மேல் படிப்பு படிப்பதற்கு ரிஷபராசி என்பவர்கள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு எடுத்தால் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இளம் வயதிலேயே திருமணம் முடிக்கக்கூடிய யோகமும் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. நல்ல ஒரு அந்தஸ்து சமுதாயத்தில் கிடைக்கப்பெறக்கூடிய யோகங்கள் பிறப்பிலேயே ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறது. ரிஷபராசியில் பிறந்த உங்களை யாருமே நேரடியாக எதிர்க்க மாட்டார்கள்ங்கிற உண்மையை தயவு கூர்ந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ரிஷபராசியின் 4ஆம் வீடாக வரக்கூடியது சிம்மம். சிம்மத்திற்கு அதிபதியாக சூரியன். இங்கே மகம், பூரம், உத்திரம், சுக்கிரன், சூரியன், சந்திரனுடைய பாதங்கள் பதிய பெற்று வரக்கூடிய ஒரு ராசி. காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு, உங்களுக்கு 4ஆம் வீடு. இதை நீங்க நல்லா உத்து கவனிக்கணும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சூரியன் வருகிறார். 4ஆம் வீடு ஆதிபத்தியம் என்பது வீடு, வாகனம். அதே மாதிரி நாம் ஏற்கனவே சொன்னோம், 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாக கடகம், சந்திரன் அதிபதியாக வருவதனால் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல நண்பர்கள், நல்ல பார்ட்னர்ஸு, அவங்க மேலே ஒரு அதிகப்படியான ஒரு அன்பு இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்லது பண்ணலைனாலும் கெடுதல் பண்ணாமல் இருக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும். இதற்கு விதி விலக்குகளும் உண்டு. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் உங்களுடைய விஷயத்தை ஆழமாக அனலைஸ் பண்ணி துல்லியமாக சொல்ல முடியும். இப்போ 4ஆம் வீடு என்பது ஆதிபத்தியம் என்னெல்லாம் பார்த்தோம்னா, வீடு, வாகனம், மூத்த சகோதரர்கள், உயரிய கல்வி, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ சுகஸ்தானம்னு சொல்கிறோம். பெரும்பாலும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அக்னி பாவம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்கள் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் உங்களுடைய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் போய் உச்சம் பெறுகிறார். சுகஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுவதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு உடல்ல பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அங்கே ஜாகிரதையாக இருக்கும். அதே சமயத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்பா மூலியமாவோ, முக்கியமாக பிதா காரகன் சூரியன்றதுனால அப்பா மூலியமாவோ, அல்லது ஒரு கணவர் மூலியமாவோ, இல்லை அரசாங்கத்தின் மூலியமாவோ, இல்லை பெண்டாட்டியினுடைய அப்பா மாமனார் மூலியமாவோ பெரிய சொத்துக்கள், வாகனம், வீடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சில மாறுதல்களை வச்சு இது மாறும். ஆனால் பெரும்பாலும் வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபராசியினுடைய 4ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது, சுக்கிரன், சூரியனுடைய பாதங்கள் வருது. இதில் சூரியனுடைய வீட்டில் கேது, சுக்கிரன், சூரியனுடைய பாதங்கள். நீங்கள் சுக்கிர ராசி. பெரும்பாலும் மேல் படிப்பு படிப்பதற்கு ரிஷபராசி என்பவர்கள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு எடுத்தால் பிஹெச்டி, டாக்டர் சம்பந்தப்பட்ட படிப்புகள் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும், நல்லா வரும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள், கோர்ட் கேஸு எவ்வளவு நடந்தாலும் ஃபைனல் வெர்டிக்ட் உங்களுக்கு சாதகமாகத்தான் வரும். இதெல்லாம் ரிஷபராசி என்பவர்களுடைய பிறப்பினுடைய ரகசியங்கள். அதே மாதிரி நல்ல கல்வி பயிலக்கூடிய யோகங்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு. இளம் வயதிலேயே திருமணம் முடிக்கக்கூடிய யோகமும் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. ஆனால் நான் வரேன், இன்னும் நிறைய வீடுகள் இருக்கு, பார்க்கணும். கல்யாணத்தை பற்றிலாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் உங்களோட ராசிநாதனே கால் பதிப்பதனால் உங்களுடைய நண்பர்களோ சகோதரர்களோ பூர நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவர்களால் பாதிக்கப்படக்கூடிய யோகங்களும் உண்டு. அது ஜாகிரதையாக இருந்துக்கணும். அதே உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நண்பர்களாகவோ சகோதரர்களாகவோ இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மைகளும் உண்டு. அடுத்தபடியாக உங்களுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக உங்களுடைய 2ஆம் அதிபதி, அதாவது மிதுன ராசிக்கு அதிபதியே 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம். எப்படி வாழணும், எங்க பிறக்கணும், என்ன படிக்கணும், என்ன வேலை பார்க்கணும், எந்த சட்டையை போட்டுக்கணும், எந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு அந்தஸ்து இருக்கணும், இது எல்லாமே
5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுகிறார். இது ஒரு அன்யூஷுவலான ஒரு விஷயம். 2ஆம் அதிபதி உங்களுடைய தனஸ்தானது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. ஆனால் உங்களுக்கு அது 2க்கும் 5க்கும் உடைய வீடு. காலபுருஷனுக்கு 3க்கும் 6க்கும். இப்போ காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு உங்களுக்கு 5ஆம் வீடாக வருவது. அதனால நான் ஏற்கனவே சொன்னேன், வாக்கு சம்பந்தப்பட்ட பேச்சு தொழில் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கும்போது வக்கீல்களாக, ஒரு நீதிபதிகளாக, அரசியல் தலைவர்களாக, ரியல் எஸ்டேட் துறையில் ஏஜென்சிஸ் வச்சிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஐடி துறையில் வேலை பார்த்தால் பெருமளவு உயர்வை பார்க்க முடியாது. அப்படியே சஸ்டைனபிலிட்டியா இருக்கும். அந்த வேலையை காப்பாற்றிக்கிறதுலேயும் மும்முரமாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு முன்னேற்றம் இருக்காது. அதே மாதிரி 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் ஒரே வீட்டில் ஆட்சியும் உச்சமும் பெறுவதனால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளானவர்கள், ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு புத்திர பாக்கியம். 5ஆம் வீடு எது? புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடியது. நல்லா நிம்மதியா இருப்பியா, சந்தோஷமா இருப்பியா? 5ஆம் வீடு. அந்த வீட்டில் புதன் ஆட்சியும் உச்சமும் பெறுவதனால் உங்களுக்கு ரொம்ப உற்ற கிரகம் புதன். அவர் ஒரே வீட்டில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகம் அவர் தான். அதுவும் கன்னி ராசிங்கிறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய அறிவாளிகளாக, மிகப்பெரிய படிப்பாளர்களாக, கல்வியில் சிறந்தவர்களாக, ஸ்காலர்ஸாக, பெரிய புகழ் பெறக்கூடியவர்களாக பிறக்கக்கூடிய பாக்கியம் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. உங்களுடைய குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் பரிமளிப்பார்கள் தங்களுடைய வாழ்க்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வயோதிக காலத்தில் நல்லா இருக்க போறீங்க, நிம்மதியா இருக்க போறீங்க. நமக்கு செய்தாங்களோ இல்லையோ குழந்தைங்க, அவங்க நல்லா இருந்தா போருமே சார். அந்த அடிப்படையில் நீங்க உங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போறீங்க அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த அர்த்தம். அது தவிர 5ஆம் இடம் புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணியஸ்தானம், நல்ல ஒரு அந்தஸ்து சமுதாயத்தில் கிடைக்க பெறக்கூடிய யோகங்கள் பிறப்பிலேயே ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறது என்பது உண்மை. அதற்கு அடுத்தபடியாக 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ கன்னிராசியில் பார்த்தீங்கன்னு சொன்னா உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்கள் வருது. துலாம் ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம். செவ்வாய், ராகு, குருவுடைய பாதங்கள் பதிய சுக்கிரனுடைய வீடு, உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடு. உங்கள் ராசிநாதர் இன்னொரு வீடு 6ஆம் வீடு. ஆனால் காலபுருஷனுக்கு அது 7ஆம் வீடு அப்படிங்கிறதுனால பெரும்பாலான ரிஷபராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணையானவர் உங்களை அவர்கள் எதிரியாகவே பாவிக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கும். இப்ப ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களா நீங்கள், உங்க மனைவி உங்களை பெரும்பாலும் எதிரியாகவே பார்ப்பாங்க. அதே மாதிரி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களா நீங்கள், உங்கள் கணவன்மார்கள் உங்களை எதிரியாக பாவிக்கக்கூடிய யோகங்கள் வரக்கூடியது. இதுதான் முக்கியம். ஆனால் உங்களுக்கு 6ஆம் வீடு என்பது ருணரோகஸ்தானம். கடன், நோய், மறைமுக எதிரிகள், இதை குறிக்கக்கூடியது 6ஆம் இடம். இந்த கடன், நோய், மறைமுக எதிரிகள் உங்களுக்கே 6ஆம் வீடா வருவதனால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பேங்க்ல ஹவுசிங் லோனோ, நல்ல லோன்ஸோ, கெட்ட லோன்ஸோ, குட் லோன்ஸோ, பேட் லோன்ஸோ, ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. அந்த லோனை அடைச்சு வாழ்க்கை முழுக்க உழைச்சு லோனுக்கு தான் சம்பாதிக்கிறோம், நமக்கு சம்பாதிக்கல அப்படிங்கிற அமைப்பு ரிஷபராசி என்பவர்களுக்கு, பெரும்பாலான ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையப்பெறுகிறது என்பது உண்மை. அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு மறைமுக நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஹிடன் டிசீசஸ். 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக உங்கள் ராசிநாதனே வருவதனால் மறைமுக நோய்கள், அதாவது தலைவலிக்குது என்னன்னே சொல்ல முடியாது. டாக்டர் கிட்ட போனால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி மறைமுக எதிரிகள். ரிஷபராசியில் பிறந்த உங்களை யாருமே நேரடியாக எதிர்க்க மாட்டார்கள்ங்கிற உண்மையை தயவு கூர்ந்து நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களை மறைமுகமாகத்தான் அட்டாக் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்களாச்சே, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறீங்க இல்லையா, அதனால மறைமுகமாக தான் அட்டாக் பண்ணுவாங்க.
அந்த மறைமுக அட்டாக் ஏன்னா யார் பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கு நீங்கள் அதிகமாக உதவி செய்கிறீங்களோ, யாருக்கு நீங்கள் ஓடி ஓடி உழைக்கிறீங்களோ, யாருடைய பாரத்தை முதுகில் போட்டு சுமக்கிறீங்களோ, அவங்க தான் ஒரு காலத்தில் உங்களை அட்டாக் அதிகமாக பண்ண போகிறாங்க. எஸ்பெஷலி வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் உங்களை பேக் ஸ்டாப்பிங், ஹிடன் அட்டாக் அதிகமாக பண்ணுவார்கள். அடுத்தபடியாக உங்களுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு விருச்சிக ராசி. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாகம், அனுஷம், கேட்டை, குரு, சனி, புதனுடைய நட்சத்திரங்கள் பதிய செவ்வாயுடைய வீட்டு. நீங்கள் சுக்கிர ராசி. காலபுருஷனுக்கு அது 8, உங்களுக்கு அது 7. இப்போ தான் நம்ம சொன்னோம். பல ரிஷபராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். காதல், 2 காதல், 1 காதல் தோத்து போய் அதுக்கப்புறம் வாழ்க்கை துணை அமையும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வாழ்க்கை துணையை எதிரியாக மாறக்கூடிய யோகம் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. அந்த வகையில் உங்களுடைய 7ஆம் வீடு, உங்களுக்கு 7ஆம் வீடு, காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. அந்த அடிப்படையில் சில காரணங்களுக்காக ஒரு 10% ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும். அதில் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆணித்தனமாக சொல்கிறோம். ஆக உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் 7ஆம் வீடுடைய ஆதிபத்தியங்கள் என்ன? தொழில், கலத்திரம், இல்லை ஒரு வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடியது, சில என்ன தொழில்கள் செய்வீங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. அது செவ்வாயுடைய வீடுங்கிறதுனால சில தடங்கல்கள் குடும்பத்தில் வரத்தான் செய்யும். எப்பவுமே நித்திய கண்டம், பூர்ண ஆயுசு ரிஷபராசியினுடைய தாம்பத்திய வாழ்வாழ். இந்த 8ஆம் வீடு எதுக்கெல்லாம் காரகத்துவம்? காலபுருஷனுக்கு அது பாக்கியம், ஆனால் உங்களுக்கு அது அஷ்டமஸ்தானம். 8ஆம் வீடு கடன் தொல்லை, ஆயுள், விபத்து, சிறைவாசம், திடீர் ஜாக்பாட்டு, ராஜயோகங்கள், வெளிநாடு தொடர்பு, இது எல்லாம் 8ஆம் வீடு. இது எல்லாத்தையும் சாரி டு சே ரிஷபராசி என்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு கெட்டு போகணும். குரு கெட்டு போனால் உங்களுக்கு வாழ்க்கை சூப்பராக இருக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு வலுத்திருந்தாரே ஆனால் வாழ்க்கையில ட்ரபிள் வரும்.